காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரி ஆனந்தன் காலமானார். காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவரும் தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையுமான குமரி ஆனந்தன் காலமானார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு பண்ணலாம். காங்கிரஸ் கட்சியின் ஒரு பேரியக்கத்தின் ஒரு பெரும் தலைவர் தான் குமரி ஆனந்தன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1933 பிறந்தவர். அவருக்கு வயது 92. அண்மையில் தான் அவருடைய 92வது பிறந்த நாளை மருத்துவமனையிலிருந்து கேக் வெட்டி கொண்டாடியது அவரது மகளும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த புகைப்படத்தையும் பகிர்ந்திருந்தார். தற்போது அவர் உடல்நலக்குறை காரணமாக தனியார் மருத்துவமனையில் நேற்று இரவு 12:15 மணி அளவில் அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஒரு முக்கிய நபராக பார்க்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவருடைய பிறப்பின் பொழுது கொடுத்த பெயர் குமரி ஆனந்த கிருஷ்ணன். பின்னாளில் அது மருவி குமரி மாவட்டத்திலிருந்து வந்ததால் குமரி ஆனந்தன் என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டார். 1977 நடைபெற்ற தேர்தலில் அப்போது கன்னியாகுமரி நாடாளுமன்ற பகுதியாக இல்லை, நாகர்கோவில் நாடாளுமன்ற பகுதியாக இருந்தது. அந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றவர். அங்கே நாடாளுமன்றத்தில் தமிழில் கேள்வி கேட்க வேண்டும் என்று 10க்கும் மேற்பட்ட முறைகள் சபாநாயகருடன் அவருக்கான வாக்குவாதம், அந்த மோதல் போக்கெல்லாம் ஏற்பட்டு பின்னர் அதற்கான அனுமதியை பெற்றவர். தமிழ் மொழி மட்டுமில்லாமல் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் பேச வேண்டும் என்ற உரிமை பொருளை ஆழமாக பதித்த ஒரு நபரும் அவர் ஆவார். காந்தி காமராஜர் கட்சி என்ற ஒரு கட்சியை காங்கிரஸ் பேரியக்கத்துல இந்திரா காங்கிரஸ் வந்த பொழுது அந்த தருணத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக ஒரு கட்சியை உருவாக்கினார். அந்த கட்சியிலிருந்து 1980 மற்றும் 1984 திருவெற்றியூர் தொகுதியிலிருந்து அவர் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும், பின்னர் 89 அதாவது எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகாக 89 மீண்டும் காங்கிரஸ் கட்சியுடன் தான் உருவாக்கிய கட்சியை இணைத்து சட்டமன்ற தேர்தல் எல்லாம் போட்டியிட்டு 2 முறை அதற்கு பின்னர் 89 மற்றும் 91 ஆண்டுகள்ல சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஒட்டுமொத்தமாக ஒரு 5 தடவை அவர் 19 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இவருக்கு மிக முக்கியமான ஒரு பெயரும் இருக்கிறது, இலக்கிய செல்வர் என்று. ஏனென்றால் தமிழ் மீது அவருக்கான பற்றும் அதன் மீது மிக ஆழமான ஒரு காதலும் இருந்ததால் அவரோடது சொல்லாடல் என்பது ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவர் கிட்டத்தட்ட ஒரு 29 புக்ஸை எழுதியிருக்காரு, நூல்களை எழுதியிருக்காரு. இயற்கை மீது பெரும் அவா கொண்ட அவர் பனைமரத்தினுடைய முக்கியத்துவம், பனைமரத்தால் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களின் நன்மை குறித்து அது சம்பந்தமான விஷயங்கள்ல தொடர்ச்சியாக மக்களை மாற்றுவது குறித்தான விழிப்புணர்வு மற்றும் அதுக்கான பாத யாத்திரைகளையும் அவர் மேற்கொண்டவர். 2021 பெருந்தலைவர் காமராஜர் விருதை தமிழக அரசு குமரி ஆனந்தனுக்கு வழங்கியது. அதே போல 2024, அதாவது போன வருஷம், தகைசால் தமிழர் விருதை தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இந்த 2 விருதையும் அவர் தான் வழங்கினார்ன்றது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர். அவருடைய மகள் தமிழிசை சவுந்தரராஜன் என்பது நமக்கு அனைவரும் தெரியும். தன்னுடைய அரசியல் வாரிசாகவும் எதிர் திசையில் அவர் பயணித்தாலும் அதற்கு ஆதரவு அளித்தவர். அதாவது மகளின் போக்கை அவர் முடிவு எடுத்துக் கொண்டு விட்டார். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சில நாட்கள் கோபமாக இருந்தாலும் கூட அதில் எதுவும் பெரிதாக தலையிடவில்லை. தன்னுடைய மகளின் அரசியல் வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய காரணமாக, முக்கிய நபராகவும் அவர் இருந்திருக்கிறார். என்றால் அவருடைய பழக்க வழக்கங்கள் பெரும் தலைவர்களோட, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்ட பெரும் தலைவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெரும் தலைவர்கள், மூப்பனாரோட எல்லாம் மிகப்பெரிய ஒரு நட்பு கொண்டவராகவே நாம் பார்த்திருக்கிறோம். எம்ஜிஆரிடம் மிக நெருங்கி பழகக்கூடிய வெகு சில நபர்களில் அவரும் ஒருவர் என்பதும், பின் எம்ஜிஆர் அவர்கள் அவரது மனைவி ஜானகி அம்மாவிடமும் ஒரு அன்பு காட்டிய ஒரு நபராகவும் இருந்திருக்கிறார் குமரி ஆனந்தன். அவரது மறைவானது அரசியல் தலைவர்களுக்கு, குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும் அரசியல் தலைவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் ஒரு பெரும் இழப்பாகவே இது பார்க்கப்படுகிறது.
காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் காலமானார். இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.